Hello, my dear friends. Welcome to Shiva Aruran family. பங்குனி உத்தரத்து அன்னைக்கு ஈவினிங் கோயில் போன vlog தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பங்குனி உத்தரத்து அன்னைக்கு நான் காலையிலேயே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பூ மார்க்கெட் போலான்னு போயிருந்தேன். அப்படி போகலதான் அங்க விஆர் ஃபேஷனுக்கு போயிருந்தேன். அங்க பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. மல்லிப்பூ, முல்லைப்பூவு, தாமரை எல்லாம் வாங்கியிருந்தேன். சரி, சாமிக்கும் எல்லாம் கட்டிட்டு பூவெல்லாம் விரிச்சு வச்சுட்டேங்க. பசங்களை அப்பதான் ஸ்கூல் விட்டு கூப்பிட்டு வந்திருந்தேன். சரி, அவங்களும் எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாம் ரெடி ஆனாங்க. நாங்களும் பாருங்க எல்லாம் வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு நீ எல்லாம் ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு கிளம்ப போறோங்க. நீங்களும் வாங்க எங்க கூட சாமி கும்பிடலாம். உருளைக்கிழங்கு கட்லெட் செஞ்சிருந்தேங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் குட்டீஸ்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருந்தது. இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் ஒரு ஷார்ட்ஸ்ல போடுறேன். ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸ்கூல்ல எல்லாம் ஃப்ரூட்ஸ் தாங்க வச்சு தரோம் ஸ்நாக்ஸுக்கு. அந்த மாதிரி ஈவினிங் இந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்தா நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நானும் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாரியெல்லாம் மாத்திட்டு எல்லாம் ரெடி ஆயாச்சுங்க. நான் ரெடி ஆகிட்டு குட்டீஸ்க்குள்ள எல்லாம் ரெடி பண்ணிட்டு கிளம்பலாங்க. நான் அங்க கோயில்ல திருத்தேர் வலம் வர்றதும் பள்ளியற பூஜையும் தனித்தனியா வீடியோ போட்டிருக்கேங்க. இன்னைக்கு பங்குனி உத்தரத்து அன்னைக்கு அதை பார்க்கறது ரொம்ப சிறப்புங்க. அதுலயும் இந்த பள்ளியற பூஜை காண கிடைக்காத காட்சிங்க. அவ்வளோ அற்புதமான காட்சி. இது பார்த்தீங்கன்னா நம்ம கணவன் மனைவிக்குள்ள எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் தீருங்க. எவ்வளவு கருத்து வேறுபாடு இருந்தாலும் கண்டிப்பா தீர்ந்து அவ்வளவு ஒற்றுமையா இருப்பாங்க. பார்க்க முடியாதவங்க நான் போட்டிருக்க வீடியோவை பாருங்க மறக்காம. பங்குனி உத்தரத்து அன்னைக்கு முருகனை வழிபட்டா எப்பேற்பட்ட திருமண தடையா இருந்தாலும் நீங்கி சீக்கிரமா கல்யாணம் ஆகுங்க. அதனால நீங்களும் கண்டிப்பா வழிபடுங்க. இப்ப நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். அந்த பௌர்ணமியோட அந்த கோயில் கோபுரத்தை தரிசிக்கவே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனா இருந்ததுங்க. கோயில்ல போர்டு வச்சிருந்தாங்க எதாவது எப்ப பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம். சரி, அதை பார்த்துட்டு அப்படியே உள்ள வந்தோம். விநாயகரை சாமி கும்பிட்டுட்டு மேல வந்தோங்க. பழனி முருகன் மாதிரி தான் இங்கேயும் மேல கோயில், கீழே அன்னதானம் தர மாதிரி மண்டபம் மாதிரி வச்சிருக்காங்க. கோயில்ல செம கூட்டங்க. எல்லாம் லைன்ல நின்று சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். நீங்களும் சாமியை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன வேண்டுதல் இருந்தாலும் சாமி நிறைவேற்றி வச்சுப்பாரு. மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு கோயிலை சுத்தி வந்தவங்க சுத்தி வந்துட்டு கீழே போனோம்னா அன்னதானம் தந்தாங்க. முருகனோட பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தவங்க. வந்தா பார்த்தா வள்ளி கும்மியெல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. சரி, அதையும் கொஞ்ச நேரம் எல்லாம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். வள்ளி கும்மியை பார்த்துட்டு நாங்க மேல வந்தோங்க. பார்த்தா தெரு வலம் வர்றதுக்காக எல்லாம் தேரை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சாமியெல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரெடி ஆகிறதுக்குள்ள பக்கத்துல காவடி ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன பசங்கள்ல இருந்து அவ்வளவு சூப்பரா காவடி ஆடுறாங்க. அந்த பாலசுப்ரமணியனே ஆடுற மாதிரி இருந்ததுங்க. நீங்களும் பாருங்க, கண்கொள்ளா காட்சியாக இருந்ததுங்க.
தலையிலேயே காவடி வச்சு எப்படியெல்லாம் ஆடுறாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு திருத்தேர் வலம் வந்துட்டு பள்ளியறை பூஜை நடந்ததுங்க. எல்லாத்தையும் நான் பார்த்து சுவாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். உங்களுக்காகவும் பிரார்த்திச்சிருக்கேங்க. உங்க வேண்டுதலும் சீக்கிரமா நிறைவேறணும் இறைவனை வேண்டிட்டு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முயன்றால் மானத்தையும் தொடலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.